நாமக்கல் மாவட்டம் ஆரியகவுண்டன்பட்டி பக்கத்துல 40 ஆளா இருக்கிற வறண்ட கிணறு பக்கத்துல நாய் ஒண்ணு குறைச்சிக்கிட்டு பாமா நின்றுட்டு இருந்திருக்கு. ஆரம்பத்துல சுத்தி இருந்தவங்க சாதாரணமா நினைக்க, அடுத்த நாட்கள கிணத்தை சுத்தி வர சந்தேகப்பட்டவங்க உள்ள எட்டி பார்க்க நாய்க்குட்டிகள் உள்ள விழுந்து கிடப்பதை பார்த்துட்டு நம்மளை உதவிக்கு கூப்பிட்டாங்க. என்னோட ராசிபுரம் மீன்குழு உடனே கிளம்பி போய் பார்த்தா பிறந்து சில நாட்களேயான கண் திறக்காத நாய்க்குட்டிகள் உள்ள விழுந்து கிடந்திருக்கு. இன்னொரு நாய் குறைக்கிற சத்தமும் கேட்டிருக்குங்க. எங்க வீரருக்கு ஒண்ணுமே புரியலங்க. சரி எதுவா இருந்தாலும் உள்ள இறங்கி போய் பாத்துக்கலாம்னு நாயை மேல கொண்டு வர தயாராக இருந்த சுருக்கு கயிறு பைய எடுத்துக்கிட்டு எங்க வீரர் கைத்த பிடிச்சி கிணத்துக்குள்ள இறங்கி போனாருங்க. உள்ள போனா 2 நாய்க்குட்டி விழுந்து கிடந்திருக்கு. அதுல ஒண்ணு சாப்பாடு தண்ணி எதுவும் இல்லாம பல நாட்கள் உள்ளே இருந்ததுனால ஈ மொய்த்து அரை மயக்க நிலையிலும் இன்னொன்னு ரொம்ப சோர்வாகவும் இருந்திருக்கு. உள்ள போன வீரருக்கு இன்னொரு ஆச்சரியமும் காத்து இருந்துச்சுங்க. அந்த 2 நாய்க்குட்டிகளுக்கு மேல இருந்த திட்டுல ஒரு பெரிய நாய் இருந்துச்சுங்க. பெரிய நாய் ஒரு நாள் முன்னாடியும் குட்டி நாய் விழுந்து பல நாட்கள் ஆயிருக்கும் போல எங்க வீரர் இந்த பெரிய நாய் மேல துருக்கு கயிறை போட மேல இருந்து நம்ம வீரர்கள் சடச்சடன்னு கைத்தை இழுத்து மேல கொண்டு வந்து நாயை வெளியே விட்டுட்டாங்க. அடுத்து நம்ம வீரர் அந்த 2 குட்டி நாய்களையும் மெதுவா தூக்கி ஏற்கனவே கொண்டு போன சாக்குல போட்டு கட்டி கைத்தை மேல இழுக்க சொல்ல அந்த 2 குட்டி நாய்களையும் மேல கொண்டு வந்துட்டாங்க. அப்புறமா நம்ம வீரர் கைத்தை பிடிச்சி மேலே ஏறி வந்துட்டாருங்க. ஈக்கள் முயத்து சாப்பிடாம தண்ணீர் குடிக்காம மயங்கி போயிருந்த நாய்களை பாக்குறதுக்கு ரொம்பவே பாவமா இருந்துச்சுங்க. எப்படித்தான் அந்த குட்டிகளை கண்களை தூக்கி போட மனசு வருதுன்னே தெரியல நண்பர்களே.